பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். மதத்திற்கு அப்பால் என்ற தலைப்பில் பார்க்கலாம். பல சான்றோர்கள் தங்கள் வாழ்க்கையை பொதுநல சேவைக்காக அர்ப்பணித்தனர். அதற்கு ஒரு உதாரணம் ஒரு இஸ்லாமியர். அவர் அப்துல் கலாம் என்றே நினைப்பீர்கள். அப்துல் கலாம் போன்ற மற்ற ஒருவரை பார்க்கலாம். இவரை இந்தியா பாரத ரத்னா பட்டமளித்து கௌரவித்தது. இவர்தான் பீகாரில் 1916 பிறந்த கமருதீன். இவரது தாத்தா வாஞ்சையாக எனது பிஸ்மில்லா என்று அழைத்தார். இந்த பிஸ்மில்லா என்ற பெயரை இவருக்கு நிலைத்தது. இவர்தான் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் என்பவர். 3 வயதிலேயே காசி விஸ்வநாதர் கோவிலில் இவரது மாமா இசை சேவை செய்வதை கேட்டு மகிழ்ந்து அவரையே குருவாக ஏற்றவர். கங்கை கரையோரம் மாமா இவருக்கு ஷெனாய் பயிற்றுவித்தார். மாமாவின் காலத்திற்கு பிறகு தும்பி, சைத்தி, கஜ்ரி, ஸ்வானி ஆகிய இசையில் நிபுணத்துவம் பெற்றவர் இவர். இந்த உஸ்தாத் பிஸ்மில்லா கான் பற்றிய சில குறிப்புகள் பார்க்கலாம். கயால் இசையில் சிறந்த வல்லுனர். 1947 இந்திய சுதந்திரம் செங்கோட்டையில் இவரது இசையுடன் தான் பிறந்தது. 1950 நாட்டின் குடியரசு தின விழாவிலும் இவரது இசை இடம்பெற்றது. ஷெனாய் இசைக்கருவியை சாஸ்திரிய கச்சேரி மேடைக்கு கொண்டு வந்து உலக புகழ் பெற வைத்தார் பிஸ்மில்லா கான். உலகம் முழுவதும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தினார். இந்தியாவில் இவர் கால்படாத இடமே இல்லை. அனைத்திற்கும் பாலாஜியின் அருளே காரணம் என்பவர் உஸ்தாத் பிஸ்மில்லா கான். பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் அளித்து கௌரவித்தன. சங்கீத நாடக அகாடமி விருது முதல் பத்மபூஷன் விருது வரை பல விருதுகளை பெற்றவர். கங்கா மாயி, அதாவது அன்னை கங்கா என்று கங்கையை போற்றியபடி தன் வாழ்நாள் முழுவதும் காசியில் கழித்தவர். காசி நகர தெருக்களில் ரிக்ஷாவில் போய் வந்து வாழ்ந்த மிகவும் எளிமையானவர் உஸ்தாத் பிஸ்மில்லா கான். இவரை காண வருபவர்களுக்கு இவரது இல்லத்தில் எப்பொழுதும் உணவு இருக்கும். இறைவனை அரவணைத்தவர்தான் உஸ்தாத் பிஸ்மில்லா கான். சுருக்கமாக சொல்லப்போனால் an example for ever living epitome. ஓம் தத்வமசி.